ஹரே கிருஷ்ணா. உபதேசாமிர்தம் பாகம் 29 பதம் 10 அதன் தொடர்ச்சி. பக்தர்கள் அனைவருள்ளும் கோபியர்களே மேலானவர்கள் என்று கருதப்படுகின்றனர். ஏனெனில் அவர்கள் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதை தவிர வேறொன்றையும் அறியாதவர்கள், கிருஷ்ணரிடமிருந்து எதையும் எதிர்பாராதவர்கள். உண்மையில் அவர்களிடமிருந்து பிரிந்து அவர்களை பெருந்துயரில் கிருஷ்ணர் ஆழ்த்துவார். எனினும் அவர்களால் கிருஷ்ணரை மறக்க இயலாது. கிருஷ்ணர் மதுராவிற்கு செல்ல விருந்தாவனத்தை விட்டு சென்ற போது கோபியர்கள் மிக்க துயர் கொண்டு அவர்களது மீதி வாழ்வை, கிருஷ்ணரின் பிரிவை தாங்கவியலாமல் அழுதழுதே கழித்தனர். ஒரு விதத்தில் அவர்கள் கிருஷ்ணரிடமிருந்து பிரியவே இல்லை என்றும் பொருள் கொள்ளலாம். கிருஷ்ணருடன் பழகுவதற்கும் அவரை பற்றி நினைப்பதற்கும் இடையே எவ்வித வித்தியாசமும் இல்லை. கிருஷ்ணருக்கு நேரடியாகவே சேவை புரிவதை விட ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை போல விப்ரலம்ப சேவா, அதாவது பிரிவிலும் கிருஷ்ணரையே நினைப்பது உயர்ந்ததாகும். இவ்வாறு கிருஷ்ணரிடம் கலப்படமற்ற தூய அன்பை வளர்த்து கொண்ட பக்தர்களுள் கோபியர்களே மிகவும் மேலானவர்கள். இத்தகைய மேலான கோபியர்களுள் ஸ்ரீமதி ராதாராணியே எல்லாரையும் விட உயர்ந்தவள். அவளது பக்தி தொண்டை யாராலும் மிஞ்ச இயலாது. ஸ்ரீமதி ராதாராணியின் மனோபாவத்தை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராலேயே புரிந்து கொள்ள முடியாததால் அவர் ஸ்ரீமதி ராதாராணியின் நிலையை ஏற்று ஸ்ரீமதி ராதாராணியின் திவ்ய உணர்ச்சிகளை புரிந்து கொள்வதற்காக ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவாக அவதரித்தார். இவ்வகையில் ஸ்ரீல ரூப கோஸ்வாமி ஸ்ரீமதி ராதாராணியே கிருஷ்ண பக்தர்களுள் மிகவும் உயர்ந்தவள் என்றும், ஸ்ரீமதி ராதாராணியின் ஸ்ரீ ராதா குண்டம் எனும் குளம் எல்லாவற்றிலும் எல்லா இடங்களுக்கும் மேலான இடம் என்றும் தெரிவிக்கிறார். சைதன்ய சரிதாமிருதத்தில் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கும்படி லகு பாகவதாமிர்தத்தில் உத்தரகாண்டம் 45 இது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. யதா ராதா பிரியா விஷ்ணு தஸ்யா குண்டம் பிரியம் ததா சர்வ கோபிஷு சைவைகா விஷ்ணோர் அத்யந்த வல்லபா. கிருஷ்ணருக்கு ஸ்ரீமதி ராதாராணி மிகவும் பிரியமாக இருப்பதை போல் ராதாராணி நீராடும் இடமாகிய ராதா குண்டம் கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானதாகும். கோபியர்கள் அனைவருள்ளும் ஸ்ரீமதி ராதாராணியே பகவானுக்கு மிகவும் பிரியமான கோபியாக விளங்குகிறாள். எனவே கிருஷ்ண பக்தியில் ஆர்வம் உள்ள ஒவ்வொருவரும் இறுதியாக ராதா குண்டத்தின் அடைக்கலத்தில் தனது வாழ்வு முழுவதும் பக்தி தொண்டு புரிய வேண்டும். உபதேசாமிர்தத்தின் இந்த பதத்தில் ஸ்ரீல ரூப கோஸ்வாமியின் முடிவு இதுதான். பதம் 11. கிருஷ்ணஸ்யோச்சை பிரணய வசதி பிரேயஷீப்யோ அபிராதா குண்டம் சாஷ்ய முனிபிரபிதஸ்தாத்ருகேவ வியதாயி யத் பிரேஷ்டைர் அபியலம் அஹலபம் கிம் புனர்பக்தி பாஜாம் தத் பிரேமேதம் சக்ருத் அபி சரஸ்நாதுர் ஆவிஷ்கரோதி. மொழிபெயர்ப்பு: ஸ்ரீமதி ராதாராணியின் தெய்வீக ஏரி உயர்ந்த முனிவர்களால் கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானதாக விளக்கப்படுகிறது. சந்தேகமின்றி மிக உயர்ந்த பக்தர்களால் கூட சில சமயம்தான் ராதா குண்டத்தை அடைய முடியும். எனவே சாதாரண பக்தர்களுக்கு அது மேலும் கடினமாகும். ஒருவன் இந்த புனித தீர்த்தத்தில் ஒரு முறை நீராடினால் கூட கிருஷ்ணருக்கான தூய அன்பை அது உண்டாக்கும். பொருளுரை: ஏன் ராதா குண்டம் இவ்வளவு உயர்ந்ததாக விளங்குகிறது? ஸ்ரீ கிருஷ்ணரின் அன்புக்குரியவராக ஸ்ரீமதி ராதாராணி விளங்குவதால் ராதாராணியின் ஏரியாகிய ராதா குண்டம் அவ்வாறு உயர்ந்து நிற்கிறது. கோபியர்களுள் ராதாராணியே கிருஷ்ணருக்கு பிரியமான கோபியாவார். அதே போல ஸ்ரீ ராதா குண்டம் ராதாராணியை போலவே கிருஷ்ணருக்கு பிரியமானதாகும் என்று உயர்ந்த முனிவர்கள் விளக்குகின்றனர். ராதா குண்டத்தின் மீதும் ஸ்ரீமதி ராதாராணியின் மீதும் கிருஷ்ணர் கொண்டுள்ள அன்பு ஒன்றே பக்தி தொண்டிலேயே முழுவதுமாக ஈடுபட்டுள்ள உயர்ந்தவர்களால் கூட ராதா குண்டம் எப்பொழுதாவதுதான் அடையப்படுகிறது என்றால் வைதி பக்தியை பின்பற்றும் சாதாரண பக்தர்களை பற்றி கூற வேண்டியதில்லை. ராதா குண்டத்தில் ஒரு முறை நீராடினால் கூட கோபியர்களின் மனோபாவத்தில் ஒரு பக்தன் கிருஷ்ணரின் மேல் அன்பை வளர்த்து கொள்வான். ராதா குண்டத்தின் கரைகளில் நிரந்தரமாக ஒருவனால் வசிக்க இயலாவிட்டாலும் கூட அதில் எத்தனை முறை இயலுமோ அத்தனை முறை நீராட வேண்டும் என்று ஸ்ரீல ரூப கோஸ்வாமி அறிவுறுத்துகிறார். பக்தி தொண்டு புரிவதில் இது மிக முக்கியமான ஒன்றாகும். ஸ்ரீமதி ராதாராணியின் அந்தரங்க பணிப்பெண்கள், மஞ்சரிகள் மற்றும் தோழிகளின், அதாவது சகிகளின்
மனோபாவத்தில் பக்தி தொண்டில் முன்னேற விரும்புவோருக்கு ஸ்ரீ ராதா குண்டமே மிகச்சிறந்த இடம் என்று ஸ்ரீல பக்தி வினோத தாகூரர் கூறுகிறார். ஆன்மீக உடலை அடைந்து சித்த தேக திவ்ய லோகமான கோரோக விருந்தாவனத்தை அடைய விரும்பும் உயிர்வாளிகள் ராதா குண்டத்தில் வாழ்ந்து ஸ்ரீமதி ராதாராணியின் அந்தரங்க பணிப்பெண்களின் அடைக்கலத்தில் அவர்களது வழிநடத்துதலில் ஸ்ரீமதி ராதாராணியின் சேவையில் ஈடுபட வேண்டும். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் பாதுகாவலின் கீழ் பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளோருக்கு இதுவே மிகச்சிறந்த முறையாகும். இது குறித்து ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூரர் எழுதுகையில், உயர்ந்த முனிவர்கள் மற்றும் நாரதர், சனகர் போன்ற உயர்ந்த பக்தர்களுக்கு கூட ராதா குண்டத்திற்கு வந்து நீராட வாய்ப்பு கிட்டுவதில்லை என்று அறிவுறுத்துகிறார். பின் சாதாரண பக்தர்களை பற்றி யாதுரைப்பது? தங்களது புண்ணியத்தினால் ராதா குண்டத்திற்கு வந்து ஒரு முறையேனும் ஒருவன் நீராடினால் கோபியர்களைப் போல கிருஷ்ணரின் மேல் திவ்ய அன்பை வளர்த்து கொள்ள இயலும். ஸ்ரீ ராதா மற்றும் கோபியர்களின் அடைக்கலத்தில் ஒருவன் ஜட எண்ணங்களை விட்டு அங்கே நீராட வேண்டும். இவ்வாறு ஒருவன் தனது வாழ்வை கழித்தானால் இந்த உடலை விட்ட பின்னர் பகவானிடம் சென்று தனது வாழ்வை இவ்வுலகில் ராதா குண்டத்தில் கழித்தது போல ஸ்ரீ ராதாவிற்கு சேவை புரியலாம். முடிவு என்னவெனில், ராதா குண்டத்தின் கரைகளில் வசித்து தினமும் அதில் நீராடுவதே பக்தி தொண்டின் உயர்ந்த பூரணத்துவம் ஆகும். ஸ்ரீ ராதா குண்டத்தின் புகழுக்கும் பெருமைகளுக்கும் எல்லையே இல்லை. ராதா குண்டத்திற்கு சேவை புரிவதால் கோபியர்களின் நித்திய வழி நடத்துதலின் கீழ் ஒருவனுக்கு ஸ்ரீமதி ராதாராணியின் தோழியாகும் வாய்ப்பு கிடைக்கும். ஹரே கிருஷ்ணா. இத்தோடு உபதேசாமிர்தம் எனும் புத்தகத்தை வாசித்து முடித்து விட்டோம். மிக்க நன்றி. இனி அடுத்த பதிவில் ஸ்ரீல பிரபுபாதரின் வேறொரு புத்தகத்தை வாசிக்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.